கல்யாணம் ஆகிடுச்சு, ஒய்ஃப் சென்னையில் இருக்காங்க, நான் தனியாக அங்கே இருக்கேன். எனக்கு எப்படியாவது விடுங்கடா என்ன சென்னைன்னு. ஆனால் கோயம்புத்தூரில் வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த ஊர் பிடிச்சிருச்சு, அந்த மக்கள் பிடிச்சிட்டாங்க. அந்த ஊரில் எனக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. நான் சென்னையில் இப்போ வேணால் எல்லாருக்கும் தெரிஞ்ச மூஞ்சியாக இருக்கலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக அதெல்லாம். ஆனால் கோயம்புத்தூரில் அதோட ஒரு பெரிய ஒரு நல்ல இடம் இருந்தது எனக்கு. எனக்கு கலெக்டர் ஃபோன் பண்ணுவார், பாலாஜி இந்த இஷ்யூ பற்றி ஒண்டி பேசாதீங்க ப்ளீஸ், நாளைக்கு ஒரு நாள் பேசாமல் இருக்கீங்களான்னு. சார் என்ன சார் இது மாதிரி பசங்களை வெளில இன்றைக்கி ஹாஸ்டலில் வந்து மூடிட்டாங்க, லீவுன்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் மூடிட்டாங்க, இருக்கிற பசங்களை அமிச்சிட்டாங்க, நைட்டு பஸ்ஸு கிடையாது. ஸோ நான் இதை எடுத்து பேசினா கலெக்டர் எனக்கு ஃபோன் பண்ண, அது ஒண்டி பேசாதீங்க அப்படின்னு. ஸோ நான் இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸுக்கும் பேச ஆரம்பிச்சு, வீட்டில் பாம்பு வந்துச்சுன்னா கால் பண்ணுவாங்க, பொண்டாட்டியோட சண்டைனா கால் பண்ணுவாங்க. இது மாதிரி சோஷியல் ஒரு கண்டக்டர் பேசஞ்சர் அடிச்சிட்டார். நான் அதை பற்றி பேசி கண்டக்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த இடம் இதுதான் என் வாழ்க்கை. எங்கள் வீட்டிலேருந்து 4 கிலோமீட்டரில் ஆஃபீஸு, காலைல போகிறோம் சாயங்காலம் வரோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இருக்கிற சம்பளம் போதுன்ற மாதிரி இருந்தேன். பட் ஃபேமிலி வந்து சென்னையில் இருந்தது, ஒய்ஃப்லாம் சென்னையில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு கிடைக்கல அப்படின்னோடனே எனக்கு இல்லை நீ கோயம்புத்தூருக்கு தான் கரெக்டுன்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை நம்மளுக்கு சென்னையில் கிடைக்கலன்னா வேறு யாருக்கு கிடைக்குன்ற இதில் வேலையை விட்டுட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்தது தான் பிக் எஃப்எம் வேலை.